ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வீட் சமோசா. கோதுமை மாவுல இன்னைக்கு ஒரு சூப்பரான சமோசா செய்ய போறோம் ஸ்டஃபிங் வச்சு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட் சமோசாவுக்கு தேவையான பொருள்: உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு, பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை இலை, உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள். சமோசாவோட மேல் சீட்டுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு கப்பு, உப்பு தேவையான அளவு, இப்ப தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். பாருங்க, மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம பூரி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியே தான் அந்த பதத்துல நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கிறேன். அதை நல்லா மசிச்சு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்க ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. மாவு அரை மணி நேரம் ஊறக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தபடியா கோலம் போட்டு அடுப்பையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை இந்த மாதிரி மாவுல பரட்டி எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்ப தேய்ச்சாச்சு. எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். நாலு கார்னரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச சீட்டை தோசை கல்ல போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். லைட்டா சூடு பண்ணா போது, ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சீட்டையெல்லாம் லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் மடிக்கிறதுக்கு கரெக்டா வரும். கொஞ்சமா கோதுமை மாவு கொட்டிக்கலாம். தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலக்கிக்கலாம்.
வந்து சீட் இப்படி எடுத்து போட்டுக்கிறோம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கீழே மடிக்கிறேன். கீழே மடிச்சு திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மேல மடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் மடிக்கிறேன். மடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ்ல நம்ம ஸ்டஃபிங் உள்ள போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் உள்ள போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கிற கம்மை வந்து இங்க போட்டுக்கலாம். கோதுமை மாவு வந்து இப்படி கம் மாதிரி போட்டு அதை வந்து இப்படி எடுத்து போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் வெளியில வராம பொடிச்சு எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். பாருங்க, ட்ரையாங்கிள் ஷேப்ல சமோசா நம்மளுக்கு ரெடி. இது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டிக்கணும். இப்ப சமோசா வந்து மடிச்சாச்சு. மடிச்சு எடுத்த சமோசாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான கடையில செய்யற மாதிரி சமோசா இப்ப நம்மளே ரெடி பண்ணியாச்சு வீட்டுல. மொறு சமோசா ரெடி. இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். சமோசாவோட டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பரா இருக்குங்க. கடையில வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லயே இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மைதாவில செய்யும் போது ட்ரையாங்கிள் ஷேப் இன்னுமே நல்லா வரும். கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் நாங்க சிரமப்பட்டோம். ஆனா கோதுமை மாவு தான் ஹெல்த்திங்கிறதுனால நாங்க கோதுமை மாவுல செஞ்சிருக்கிறோம். நீங்க உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அதை மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோல பாக்கலாம்.